விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேரலே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ரெஸ்ட் இன் பீஸ் டேவிட் லிஞ்ச். இரங்கல். ஒன் ஆஃப் த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ட் சினிமா லிஞ்சின் சினிமா ஒரு முக்கியமான சினிமாவோட முக்கியமான பயனர் ஒருத்தர் இறந்துட்டார். டேவிட் லிஞ்ச். ரேசர் ஹெட், மல்ஹோலண்ட் டிரைவ், ட்வின் பீக்ஸ் கொஞ்சரோட படம்லாம் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். போன வாரம் தான் இறந்தார். நாளாக யோசிச்சு வச்சுருந்த பாட்காஸ்ட் பேசணும்னு. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் பேசுகிற மாதிரி யோசிக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர். பொதுவாக ஃபிலிம் மேக்கருங்களுக்கு இந்த மிஸ்டிசிசம், இன்னர் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஆர்வம்லாம் இருக்காது. அது வெளி உலகம், கான்ஃப்ளிக்ட், அந்த அரசியல், போராட்டம், கொலை, ரிவெஞ்சு, ஜானரு அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இந்த இன்னர் வேர்ல்டுக்குள்ளே ஜெனிப்படுத்த டர்கோஸ்கி ரொம்ப பிடிக்கும். அதை விட்டால் வேர்னர் ஹெர்சாக் பிடிக்கும். அதை விட்டால் டேவிட் லிஞ்ச் வேறு ஒரு உலகம். சரியல் சினிமாவில் வருவார், இல்லை லிஞ்சியன் சினிமானே வருவார். லிஞ்சியன் சினிமானே ஒரு வேர்டு காயின் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு படம் ஒரு ட்ரீமி லேண்ட்ஸ்கேப்போட ஃபீல் கொடுத்து அதை ஒரு டேவிட் லிஞ்சியன் ஃபிலிம். காஃப்காயிஸ்க் அப்படிங்கிற காஃப்காவோட ஃபீல்னு சொல்கிறாங்களே, காஃப்காயிஸ்க், டிக்கின்சனிக் அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி லிஞ்சியன் ஃபீல்னு சொல்லுவாங்க. மற்ற ஒரு பெயிண்டராக இருந்துட்டு ஐ வாண்ட் மை பெயிண்டிங்ஸ் டு மூவ், தட்ஸ் வை கேம் டு சினிமான்னு சொன்ன ஒரு ஆள். ஸோ ஒரு இறந்துட்டார். நம்ம டிரான்ஸெண்டல் மெடிடேஷன் ஒன்று இருக்கும். ஒரு மந்திரத்தை திருப்பி சொல்லி ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறது. மகேஷ் யோகின்னு கொண்டு வந்த வருஷம் மாதிரியே இங்கேருந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆனாலும் நம்ம பீட்டில்ஸ்லாம் அவங்ககிட்ட தான் போய் செட்டில் ஆகிட்டு அவர் பிரச்சனை பண்ணி கிளம்பிலாம் போனாங்க. அது வேறு விஷயம். இவர் அவர்கிட்ட தான் இருந்தார். கொஞ்சம் மெடிடேஷனை பற்றி பேசினா ஒரே வெஸ்டர்ன் ஃபிலிம் மேக்கர் இவர் தான். அதை விட்டால் ஜொடரோஸ்கி வருவாப்பில், மெக்சிகன். அவரை பற்றி வேறு ஒரு நாள் பெருமையாக பேசுவோம். அவருக்கு எதாவது ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ லிஞ்சிலிருந்து நம்ம சர்ரியல் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்து இந்த எபிசோடில் சர்ரியலிசம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, ப்ரோ சர்ரியல் ப்ரோ அப்படிம்பாங்க. சர்ரியல் படம் அது டக்குன்னு புரிஞ்சிடாதும்பாங்க. கிளைமேக்ஸ் பயங்கர சர்ரியலாக இருந்துச்சும்பாங்க. சர்ரியலிசம்னா என்ன? சர்ரியலிசம் பெயிண்டிங், சர்ரியலிசம் மூவி, சர்ரியலிசம் ஆர்ட், சர்ரியலிசம் நாவல், சர்ரியலிசம் ஃபிக்ஷன். சர்ரியலிசம் நம்ம ஊரில் ஒன்றும் புரியாது, குழப்பமாக இருக்கும், கண்டதையும் மாற்றி குழப்பி வச்சுருப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக ஒரு நிலையில் முடிச்சிடும். சர்ரியலிசம் ஒன்றும் புரியலரா, இந்த ஒரு வெள்ளை பேப்பரில் 4 கோடை போட்டு இந்த 10 கோடிக்கு விற்பானுங்களா மாடர்ன் ஆட்ரு அந்த மாதிரிரா. என்ன மயிர்னும் புரியல, இதில் இப்படி என்ன இருக்குன்னே தெரியல. ஏன்னா ஒரு 10-50 நம்ம பேசுவோம்ல. அது இந்தியன் மைண்ட் செட்டுக்கு, இந்தியன் ஆர்ட்டை பார்க்குறவங்களுக்கு சர்ரியலிசமோ, மாடர்னிசமோ, பரோக்கோ, வெஸ்டர்ன் ஃபிலாசபி எல்லாமே ஜோக்காக தான் இருக்கும். அதில் என்ன இருக்குதுன்னு பணக்காரனுங்க 1000 வாங்குறானுங்கிற மாதிரி சொல்கிறது காலங்காலமாக போயிட்டுருக்குதான். ஏஷியாவுக்கும் வெஸ்டர்ன் ஆர்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம். சர்ரியலிசம் ஒரு ஆர்ட் மூமெண்ட். ஆண்ட்ரே பிரெட்டான் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அதை ஆரம்பிக்கிறார். அந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறாருங்கிறத விட அது ஒரு எவல்யூஷனோட ஒரு ப்ராசஸ் தான். அவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவர் தான் ஒரு மேனிஃபெஸ்டோ ஆஃப் சர்ரியலிசம் கொண்டு வராரு. அங்கேருந்து லூயி பெனுவல், டாலி அவங்களாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பெயிண்டிங்குள்ளே பிகாசோவோட பரோக்லேருந்து அவரோட மாடர்ன் ஆர்ட்லேருந்து வளர்ந்து வேறு ரூபமாக வருது. ஒன்று இதுக்கு முன்னாடி டாடாயிசம் இருந்துச்சு. அதை மார்சல் டுஷாம்போட அவர் தான் அதோட இதுவாக இருந்தார். அப்புறம் கேபரட் வால்டேருங்கிற ஒரு பெரிய ஆர்ட், ஒரு பெரிய ஆர்ட் கேலரியில் பெரிய மூமெண்ட் நடந்து டாடாயிசம்லேருந்து அப்சர்டிசம் அங்கே சர்ரியலிசம் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்லாம் மாற்றலாம். அகெயின்ஸ்ட் த கரண்ட் சிஸ்டம், கரண்ட் திங்கிங் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு பிரிட்டனோட மேனிஃபெஸ்டோவிலேருந்து ஆரம்பித்து கொண்டு வராங்க. எதனால் சர்ரியலிசம் வந்துச்சு அப்படின்னா, அந்த World War I, World War II, யூரோப்பையே நாசமாகிற அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அது வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட தாட் ஸ்ட்ரக்சர் மேலே, சிஸ்டம் மேலே ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு கோவம் வருது, ஒரு கேள்வி வருது. ஒரு ஆர்ட் ஹேஸ் டு காப்பி நேச்சரும்பாங்க.
ஆர்ட் ஒரு இலையோ, ஒரு மரமோ, ஒரு ட்ரீயோ, ஒரு கையோ, நரம்போ, உடம்போ, டேவிடோட மைக்கேலாஞ்சலோட பெயிண்டிங் மாதிரியோ, லியோனார்டோ டா வின்சி மோனலிசா மாதிரியோ தத்ரூபமாக இருக்கணும் அப்படிவாங்க. காப்பிங் த நேச்சர் இஸ் ஆர்ட் தான் ஒரு டைமில் இருந்துச்சு. ஆனால் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இது எல்லாம் என்ன பிரயோஜனம்? ஆர்ட்டால் என்ன இருக்குது? இவ்வளோ அழகாக வரைஞ்சி என்ன பிரயோஜனம்? உலகத்தில் பியூட்டி இல்லை, ஹார்மனி இல்லை, கடவுள் இல்லை, ட்ரூத் இல்லை, மொராலிட்டி இல்லை, வெர்ச்சு இல்லை, எல்லாமே பொய், எல்லாமே டெத்து தான். மனுஷன் தன்னை டெத்தை விரும்புகிற ஒரு வயலண்ட் அனிமல் பீயிங்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கோவம் வரும்போது அவன் தாட் ஸ்ட்ரக்சரே குழப்பி போடும்போது ஆர்ட்டையும் போட்டு குழப்புறான். போதும், இதுக்கு மேலே இதை யோசிக்க வேணாம் அப்படின்னு இருக்கும்பொழுது தான் சர்ரியலிசமோட, டாடாயிசமோட அந்த விஷயம் வருது. அனார்கிசம், மார்க்சிசம், கம்யூனிசம் எல்லாமே இது எல்லாமே ஒரு மாற்று கருத்தாக வர்றதுக்கு காரணம் உலகத்தில் அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளோட ஒரு தொகுப்புலேருந்து ஒரு கருத்து ஒன்று உருவாகும். இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி இல்லை அப்படின்னா, ஃபேக்ட்ரிங்க, மக்கள், ஒர்க்கர்ஸ்னு ஒன்று வரலன்னா கால் மார்க்ஸோ எங்கல்ஸோ டாஸ் கேபிட்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்காது. அக்ரிகல்ச்சர் வரும்போது வெறும் ஃபுடரிசம் இருந்துச்சு, ஆண்டமரம் இருந்துச்சு, நைட்ஸ் இருந்தாங்க, லார்ட்ஸ் இருந்தானுங்க, நம்ம ஊரில் ஜமீன்தார் இருந்தானுங்க, ராஜாங்க இருந்தானுங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர்லேருந்து டெவலப் ஆகி ஃபேக்ட்ரிலாம் வளரும்பொழுது கேபிட்டலிசம் வருது. ஸோ ஒரு ஈவெண்ட்டுங்க ஒரு இசமை உருவாக்குறதுக்கான காரணத்தை கொண்டு வருது. ஸோ சர்ரியலிசம் அப்படி தான் கொண்டு வராங்க. அது இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணாதாங்கிற மாதிரி ஒரு ரூல் புக் மாதிரி கிடையாது. ஆனால் அதோட மூமெண்ட்டு அதுக்குள்ளேயே நிறைய சண்டைலாம் டைமில் வந்துச்சு. பிரிட்டான் பிரிஞ்சு போனார், இவர் மாறி மாறி பிரிஞ்சு போனாங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கிறது சகஜம். அதில் ஆல்ஃப்ரெட் ஜாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆல்ஃப்ரெட் ஜாரியோட உபுராய்னு ஒரு ப்ளே ஒன்று இருக்கும். ஆல்ஃப்ரெட் ஜாரி பேட்டாஃபிசிக்ஸ் அப்படிம்பாங்க. அவரோட ஒரு தத்துவம் அது ஒரு மாதிரி ஒரு சர்ரியலிசம் இன்னொரு வருஷம் இருக்கும். உலகம் ஃபுல்லாக வெறும் யூரோப்பில் மட்டும் தான் சர்ரியலிசம் செஞ்சு, உலகம் ஃபுல்லாக சர்ரியலிசம் வளர்ந்து உருவாகி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி எங்கள் யூரோப்லேருந்து உலகம் ஃபுல்லாக பரவி இப்போ எல்லா ஊர்லேயும் சர்ரியலிசம் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சைனாவில் இருக்குது, கொரியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சர்ரியலிசம் இல்லாத உலகமே இல்லை. அது ஈஸியாக மக்களுக்கு ஈஸியாக ஒரு ஆர்டிஸ்ட் கையில் எடுக்கிற ஒரு இசமாக மாறி போனது ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா ஆரம்பத்தில் சர்ரியல் ஆர்ட்டாக தான் இருந்துச்சு. லூயி புனுவல் தான் சர்ரியலிசம் முக்கியமான ஃப்ரெண்ட் டாலிக்கோ பிரிட்டானுக்கோ. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஆர்டர். எடுக்கிற படம் அவங்க டாலியும் லூயி புனுவலும் எடுக்கிற படமே ஒரு கண்ணை ஒரு பிளேடால் அறுத்து அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட கனவை அப்படியே படமாக எடுத்திருப்பார் புனுவல். ஸோ சல்வடோர் டாலி அதுக்கு ஆர்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் சினிமாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சினிமாவோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன்ஸ் அவங்களோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மேஜிஷியன் ஸ்டேஜில் பண்ணுற எஃபெக்ட்ஸை ஃபிலிம் ரோலில் கேப்சர் பண்ண ஆரம்பித்தது தான் ஆரம்பம். நம்ம ஃபெர்னாண்டோ மைரலிஸ் இந்த முதல் ஃபிலிம் மேக்கர் இருக்கார்ல, ட்ரிப் டு த மூன் எடுத்தவர், ஹூகோன்னு ஒரு படம் இருக்கும், மார்டின் ஸ்கார்சி, அதில் வரும். அவர் கூட மேஜிக் எஃபெக்ட்டு, விஷுவல் கட்டு, மேட்ச் கட்டு, ஒரு தலையிலேருந்து 4 தலை வர்றதுன்னு ஃபிலிம் ரோலில் ஆல்ட்ரு பண்ணலாங்கிற ஒரு மேஜிக்கல் எஃபெக்டாக தான் சினிமாவுக்கும் அக்கல்ட்டுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும். மேஜிக்கல் எஃபெக்டாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. லூயி புனுவலுக்கும் சினிமா நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஒரு கதை சொல்கிறதுக்கு, ஒரு ட்ராமா சொல்கிறதுக்குன்னு அந்த டைமில் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது சர்ரியல் பீப்புள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, இது வேறு ஒரு மீடியம், இந்த விஷுவல் மீடியமில் வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்கான்ஷியஸை காட்டலாம் அப்படிங்கிற போது தான் புனுவலோட படங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. நீங்கள் லூயி புனுவல் பாருங்கள், நிறைய படம் புனுவல் கடைசியில் மெக்சிகோவில் செட்டில் அங்கே இறந்து போனார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பெயின். அவர் புனுவலும் டாலியும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். புனுவலும் டாலின்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். சர்ரியலிசமோட மிகப்பெரிய பீக்கான சல்வடோர் டாலியும் லூயி புனுவலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில். அப்போது ஃபெர்னாண்டோ கார்சியா லோகா, ஸ்பானிஷ் கவிஞர், இவங்க 3 பேரும் ஒன்றா படிப்பாங்க. நம்ம ராபர்ட் பேட்டிசன் இருக்கார்ல, ட்வைலைட், அவர் தான் அதில் டாலியாக வந்திருப்பார். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், நல்லாயிருக்கும். சர்ரியலிசமோட பீக்காக நம்ம டாலியை பார்க்கலாம். சல்வடோர் டாலி மிகப்பெரிய ஒரு ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட். தன்னை சூப்பர் ஈகோம்பர், தன்னை அதிகபட்சமான ஒரு ஈகோவாக காட்டிக்கொள்வது மூலமாக ஒரு கலைப்படைப்பை கொண்டு வந்த டாலின்னு சொல்லலாம். டாலியோட
உங்களுக்கு டாலி ஈஸியாக அப்படின்னா மைக்கேல் காமராஜெல்லாம் கமல் மீசை வைக்கும் போது ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுவார்ல, ஒருத்தர் மீசை வச்சுருப்பார், மீசையில் பூ வச்சுட்டு இருப்பார்ல, அவர் தான் சல்வடோர் டாலி. அந்த டாலியோட மீசை தான் புலிகேசியில் வடிவேல் வச்சுருப்பார். ஏன்னா சிம்புதேவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால டாலியோட பெரிய ஃபேன் அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்டர்வியூவில் சொன்னார் நினைக்கிறேன். ஸோ பிகாசோ அங்கேருந்து தான் வராரு, மாடர்ன் ஆர்ட் அங்கேருந்து தான் வருது. மட்டடோர் அப்படின்னு நினைக்கிறேன். மட்டடோர் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று, அந்த நாவலில் தான் அந்த ஆத்தர் பேர் மறந்துடுச்சு, நல்ல பேர். அவர் தான் முறை அந்த சர்ரியலிசம் இமேஜை வந்து முதல்ல யாராவது ஒருத்தன் பண்ணியிருப்பான்னு ஒன்று இருக்கும்ல, அதில் தான் ஒரு லைன் ஒன்று வருது. இது மாதிரி ஒரு அம்பர்லாவை ஒரு கொடையையும் ஒரு அம்பர்லாவையும் ஒரு தைய மிஷினையும் பக்கத்தில் ஒட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படின்னார். இது படிக்கும்போது எந்த அர்த்தமும் கொடுக்காது, ஆனால் இந்த விஷுவலில் ஒரு ஷாக்கிங் வேல்யூ ஒன்று இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் இமேஜில் வந்து ஒரு சர்ரியல் இமேஜ் அப்படிம்பாங்க. அவன் வந்து ஒரு சைக்கோ, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சைக்கோ வந்து எப்படி எல்லாரையும் கொல்றதுன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிற கதை தான் அந்த மல்டடோர்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு மாதிரி விஷயங்களை குழப்பி போட்டு ஒரு விஷயம் ஒன்று மேலே மாற்றி இருந்தால் மட்டும்தான் சர்ரியலிசமா, அவ்வளோதானே ஈஸியாக. இப்போ நான் கூட வந்து ஒரு டம்ளர் மேலே ஒரு பூ, அது மேலே 2 சீட்டு கடை வச்சு நான் சர்ரியல் ஃபோட்டோன்னு காட்டிட்டா சர்ரியல் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் ஒரு ஆர்ட் மூமெண்ட்டாக அது எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படி யார் வேணால் பண்ணிடலாமா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்வியாக தான் வந்து நிற்கும். ஃப்ரீடா காலோ கூட மேஜிக் ரியலிசம் வந்து சர்ரியலிசமோட இன்னொரு ஒரு பிரான்ச் மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் திருப்பி போடுற ஒரு குழப்பத்தில் உண்டு பண்ணுற ஒரு ஷாக்கிங் மேலே இருக்கிற ஆர்ட்டாக இல்லாமல் லாஜிக்கலாக மூலம் நம்புகிற ஒரு ஆர்ட்டையும் அதில் ஒரு மேஜிக்கையும் ஒரு நடக்காத ஒரு அந்த மாயாஜால யதார்த்தம்பாங்க, அது மேஜிக்கல் ரியலிசம். நம்ம கேப்ரியல் கார்சியா மார்க்யூஸ் ஒரு 100 Years ஆஃப் சாலிட்யூடு, அதெல்லாம் வந்து மேஜிக்கல் ரியலிசமோட ஒரு ஆரம்பகால ஒரு பீக் புக்கு. அதை அப்படி வச்சுக்கலாம். சர்ரியலிசம் வந்து உங்களுக்கு பெயிண்டிங்கில் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். டாலியோட பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக புரியும். அவர் இதில் கிளாக்கெல்லாம் மெல்ட் ஆகும், டைமை வந்து ஒரு டைமோட இல்யூஷனை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் டாலியை பார்ப்பேன். டாலியோட பெயிண்டிங்லாம் கிளாக்கில் மெல்ட் ஆகி எப்படியே ஓடும். பெயிண்டிங் ஃபுல்லாக டெசர்ட் இருக்கும். நமக்கு அடிக்கடி நம்ம கனவுல வர இமேஜ்லாம் டாலி சூப்பராக வரைவார். ஒரு முறை 3D இமேஜில் வந்து இந்த சர்ரியல் இமேஜை டாலியோட பெயிண்டிங்கை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க வெப்சைட்டில். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு அரசியல் அமைப்பாக இருந்துச்சு சர்ரியலிசம் வந்து. எங்களோட பாலிடிக்ஸ் வந்து இது வரைக்கும் ஆர்ட்டுக்கு தரப்பட்ட விதிமுறைகளை நாங்கள் மாற்றி அமைப்பது அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏதாவது முக்கியமான ஒரு பெயிண்டிங் கேலரி ஒரு நார்மல் ஆட்கள் நினச்சுன்னா சர்ரியலிசம் உள்ளே போகிறது, பிரச்சனை பண்ணுறது, கலட்டா பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஆர்ட்டான கிண்டல் பண்ணுறது ஒரு ப்ரொவகேட்டிவாகவும் ஆண்ட்ரே பெட்டானோட டீமில் இருந்துச்சு. டாடாயிசமில் வந்து மார்ஷல் டூஷாம்பேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா த ஃபவுண்டன் ஒன்று ஃபேமஸாக ஒன்று பண்ணார். அதாவது ஒரு பாத்ரூமில் போகும்லான்னு அந்த ஃபவுண்டன் அந்த இருக்கும்ல, அந்த ஃபவுண்டன் அந்த லெட்டின் உச்சா போகிறது ஒன்று இருக்கும்ல சிங்க்கு, அதை எடுத்து ஒரு ஆர்ட் கேலரியில் வச்சிட்டார். வச்சு இவர் பேரை கீழே போட்டார். இப்போ மார்ஷல் டூஷாம்ப் பண்ணாலே ஒரு நல்ல ஆர்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கி வச்சுட்டதில்ல, ஒரு ரெடிமேட் ஆப்ஜெக்டை தூக்கி மேலே வச்சு ஆர்ட் கேலரியில் வச்சுட்டு போயிட்டு ஒரு பேரை எழுதிட்டு இப்போ இது ஆர்ட்டுன்னு கன்சிடர் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது பல வருஷமாக போன ஒரு சண்டை. ஆர்ட்டை கேள்வி கேட்குறது, இது ஆர்ட்டு, இந்த கேலரி, இந்த மீடியேட்டருங்க கேலரியில் எக்ஸிபிட் ஆகிறது, அது பெரிய ஒரு ஸ்கெட்சான ஒரு விஷயம். அது கான்ட்ராக்ட் நெட்வொர்க்கிங்கில் வர்றது, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அது தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த ஆர்ட் வேர்ல்டெல்லாம் கேள்வி கேட்குற ஒரு மூமெண்ட்டாக வந்தது. இது ரீசெண்டாக பான்ஸ்கி அதை பண்ணி பார்த்துருக்கலாம். பான்ஸ்கியோட மியூரல் கிராஃபிட்டி அதை வந்து விற்க போகிறதும், தன்னை யாருன்னு காட்டிக்காமல் போகிறதும், அவர் பெயிண்டிங்கை கொடுத்து பெயிண்டிங் விற்க போகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரெட் ஆகுறதுன்னு நீங்களே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ப்ரொவாகேஷன் வந்து சர்ரியலிசமில் இருக்கும். மொனாலிசாவுக்கு மீசை வரைகிறது, மொனாலிசாவோட பெயிண்டிங்கை ஒரு காப்பியை எடுத்துகிட்டு அதுக்கு மீசை வரைகிறது, இல்லைனா கொலாஜஸ் வரும். இப்போது தலையை வந்து மாற்றி வைக்கிறது,
வேறு வேறு தலைங்களை ஒரு ஃபோட்டோவில் எடுத்து ஒட்டி வைக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற மீமு டெம்ப்ளேட்டுங்க, இன்ஸ்டாகிராம் கொலாஜோட எஃபெக்ட் எல்லாம் வந்து சர்ரியலிசம் கொண்டு வந்தது தான். இதை சூப்பராக காமெடியில் வந்து அருமையாக பண்ண ஒரே ஆள் வந்து எங்களோட மாண்டி பைத்தான். அவங்க தான் சர்ரியல் காமெடின்னு ஒன்று கொண்டு வராங்க. அவங்க தான் கொண்டு வர்றதுனா அவங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்பைக் மில்லிகன் அவர் தான் வந்து அந்த மனசுக்கு தோன்றதை வந்து ஜோக்காக சொல்கிறது, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லாம் அவர் தான் கொண்டு வர்றார். அதிலிருந்து அடாப்ட் பண்ணி மாண்டி பைத்தான் எடுத்துகிட்டு வராங்க. அதில் டெர்ரி கில்லியம் வந்து சூப்பராக வர்றார். டெர்ரி கில்லியம் ஒரு அனிமேட்டர். இவங்க எடுத்துகிற காமெடிக்கு ஏற்ற மாதிரி அவரை கட்டவுட் அனிமேஷன்ஸ் இன்சர்ட் பண்ண டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ரியலிசமோட ப்ராப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். சர்ரியலிசமோட இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு இருப்பார். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அன்கான்ஷியஸை டீல் பண்ணுறது, மனுஷனுக்கு வந்து பேசிக்காக சில சிம்பாலிசம் மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அவன் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பார்ப்பான், ஒரு கிராஸை ஒரு மாதிரி பார்ப்பான், ஒரு அம்மா ஒரு மாதிரி பார்ப்பான், நிலா அவனுக்கு ஒரு வேறு அர்த்தத்தை அவனுக்கு கொடுக்கும், ஒரு கடல் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்னு சிம்பிள்ஸ் மேலே நைட்மேர் வர்றது, ட்ராமா இருக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து ஃப்ராடை ஆராயும் பொழுது இந்த இன்னர் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம மிஸ்டிசிசம் பேசுகிற இன்னர் வேர்ல்டு இல்லை. அவங்க தெரப்பி போய் உட்காந்துட்டு கேள்வி கேட்க பதில் சொல்லி அந்த ஒரு வேர்ல்டை கொண்டு வரும்பொழுது ஒரு புது ஒரு அரேனாவை வந்து திறந்து வைக்கிறார் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கெலாம். அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை அது வந்து ஒரு புது புரட்சியாக இருந்துச்சு. இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸுங்கிற புக்கை வந்து படிக்கும் பொழுது ஃப்ராய்டு வந்து ஒரு புது டோர் ஓப்பன் பண்ணுறார். அவர்கிட்ட சண்டை போட்டு வர கால் யங் வந்து அவர் தனியாக அனாலிட்டிக்கல் சைக்காலஜி, ஆர்கிடைப்ஸு, சிங்க்ரானிசிட்டின்னு அவர் தனியாக ஒரு வேர்ல்டை வந்து அவர் ஒன்று கொண்டு வரார். இது ரெண்டும் வந்து ஆர்ட்டை வந்து மாற்றுறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்காகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து சர்ரியலிசமில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் வந்து நம்ம அருமை நண்பர் தலைவர் தாத்தா ஜொடரோஸ்கி, அலெஹாண்ட்ரோ ஜொடரோஸ்கி. ஒரு மொரட்டு அக்கல்டு ஃபிலிம் மேக்கர், சர்ரியல் ஃபிலிம் மேக்கர்னு அவர் சொல்லலாம். ஹோலி மோட்டராக இருக்கட்டும், எல்டோப்பாவாக இருக்கட்டும், சண்டே சங்கரியாவாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக எடுத்த 2 படம் எல்லாமே வந்து அது ஒரு விஷுவல் மேஜிக் அப்படிம்பார். அதில் கதை இருக்காது, டைலாக் இருக்காது, ஒரு ஆர்டரில் போகாது, லாஜிக்கல் விஷயத்தை மெயின்டைன் பண்ணி ஆர்க் இருக்காது. அது ஜொடரோஸ்கியோட உலகம், அவருக்கான உலகம் மட்டும்தான். ஸோ சினிமாவில் வந்து குடும்பல் கொண்டு வந்ததை பயங்கர அதோடய பீக்குக்கு வந்து தொட்டதை வந்து நான் வந்து இவரை சொல்லுவேன், ஜொடரோஸ்கியை சொல்லுவேன். ஹோலி மோண்டன் வந்து மிக சிறந்த ஒரு சர்ரியல் படத்தில் நான் சேர்ப்பேன். நிறைய ஃபண்டிங்கோடு சேர்த்து நல்ல ப்ராப்பராக எடுத்த ஒரு படம். அவர் மெஜிஷியனும் கூட, ஒரு 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 டேரட்டு பார்க்குறவரும் கூட, ஜொடரோஸ்கி ஒரு ஜென் ப்ராக்டிஷனர் கூட. அவர் வந்து நான் சர்ரியல் சொல்ல முக்கியமான ஆளாக பார்ப்பேன். இப்போ வந்து என்ன கேள்வி, நான் இப்போ என்னென்ன சொல்கிறீங்க, இப்போ என்னென்ன இப்போ ஒன்றுமே புரியாமல் குழப்பி வச்சுட்டு வைக்கிறா, எப்படி இருக்குது இவ்வளோ காசு வருது, ஏன் வெஸ்ட் ஆர்ட்டுக்கும் ஈஸ்ட் ஆர்ட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இவங்களாம் என்னென்னு கேட்கலாம். இதுவே நம்ம ஒரு பெரிய ஒரு பாட்காஸ்ட்டாக கேட்கறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. 2 ஆர்ட்டும், வெஸ்டர்ன் ஆர்ட், ஈஸ்டர்ன் ஆர்ட். ஏன் நம்ம ஊரில் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் ரொம்ப லேட்டாக வந்துச்சு, ஏன் நம்மள மைக்கேலாஞ்சலோ மாதிரி ஒரு தத்ரூபமான சிலைகளையும் வடிக்கிறது இல்லை, ஏன் எல்லா ஆர்ட்டுமே கடவுளுக்கே படைக்கப்பட்ட மாதிரி இருக்குது, மிகப்பெரிய கோயில்களோ சிலைகளோ கடவுளுக்கு தான் பண்ணுறாங்க, ஒரு மனுஷனை க்ரியேட் பண்ணியும் ஏன் இந்தியாவில் ஆர்டிஸ்டோட பேர் போடுறதில்ல, ஏன் எல்லோரும் ஒரே பேருக்கு வச்சுட்டு ஏன் அவங்க தங்களை வெளியே காட்டிக்கிறது இல்லை, இப்படின்னு இதுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு கேள்விகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்தியன் ஆர்ட்டும் வெஸ்டர்ன் ஆர்ட்டும் எந்த இடத்துல வந்து பிரிஞ்சு போய் நிற்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் டேவிட் லிஞ்ச் படமே நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ சர்ரியல் ஆர்ட் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, புரிஞ்சிக்கவே முடியாதுன்றீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா அதோட எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு சரியாப்பா. ஆனால் இப்போ யார் வேணால் பண்ணால் இப்போ எப்படி நான் இப்போ சர்ரியல் எக்ஸிபிஷன் நான் போகிறேன், எல்லோரும் மாற்றி பண்ணியிருப்பாங்க, அப்போ எதை நான் இதில் அர்த்தமே நமக்கு இது புரிய போகுதுன்னா அப்போ யாரை நான் சிறந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அது வந்து இங்கே இப்போ டேவிட் லிஞ்ச் படம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட திருப்தி, படம் முடியுதுங்க சந்தோஷத்தை விட அந்த ஒரு ட்ரீமி ஸ்டேட்டை வந்து அவர் படமாக பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து அந்த படத்தோட வெற்றியே. செம்மையாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்டு பயங்கரமாக இருந்துச்சு. லிஞ்சோட படத்துக்கு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன ஏதாவது ஒன்று பண்ணுச்சு. டர்கோஸ்கி வந்து நிறைய படம் பண்ணுவார், அவரோட ஜெர்காலோன்னு நினைக்கிறேன்,
அவரோட சின்ன வயசில் வந்த கனவுகள், நினைவுகள், ஃப்ராக்மெண்ட்ரி இமேஜஸை வச்சு எடுத்த படம். அது வெறும் ஒரு ட்ரீமி இமேஜஸாக ஃபுல் படமும் இருக்கும். யாரும் என்னென்னமோ அர்த்தம்லாம் சொல்லியிருக்காங்க, பேரவை எழுதியிருக்காங்க. டர்கோஸ்கி அதை ஃபாலோ பண்ணுறது இருக்கார். அப்புறம் கிராமத்து அம்மா ஒருத்தங்க வந்திருக்காங்க டர்கோஸ்கியை பார்க்கவோ, லெட்டரோ, அதாவது இவங்க சொல்கிற சினி ஃபைலோ, ஃபெஸ்டிவலில் போய் சினிமா பார்க்குற அந்த ஒரு எலைட் லேர்னு க்ரௌடோ கிடையாது. சராசரி ஒரு கிராமத்து ஒரு அம்மா. அவங்க டர்கோஸ்கியில் அவங்க படத்தை பார்த்தேன், இந்த படம் என் வாழ்க்கையில் இந்த படத்தை நடந்திருக்கு, என்னால் இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியுது, என் வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு இந்த படம் புரியலை, ஆனால் இதோட உணர்வு என்னால் எனக்கு நீங்கள் இது கடத்திட்டீங்க, இட்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் ஏ சைல்டுஹுட்னு சொன்னாங்களாம். டர்கோஸ்க்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாராட்டில் இதை தான் நான் ஒரு பாராட்டாக எடுத்துப்பேன். அவங்க தான் என் படத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டாங்க. படம் புரியலைங்கிறத தாண்டி அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. இது இந்த அவான்கார்டு, சர்ரியல், இந்த மாடர்ன் ஆர்ட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. இப்போ வெறும் ஒரு கேன்வாஸில் வெறும் ரெட் கலரை மட்டும் போட்டு ராத்கோ இது என்னோடய பெயிண்டிங் அப்படின்னு விற்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டோட வரலாறு ஒன்று வெஸ்ட்டில் இருக்குது. அவன் மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி, டிட்டியன்லேருந்து ஆரம்பித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரெஷனிசமு, பாயிண்ட்லிசமு, அதுக்கப்புறம் பரோக்லேருந்து மாடர்ன் ஆர்ட்டுக்கு அவான்கார்டுக்கு வரும்போது தான் ஒரு சர்க்கிளில் புள்ளி வைக்கிறது ஏன் சொல்லி வந்தாலும் எனக்கு புரியும். இது என்ன பிகாசோ மாதிரி கிரிக்கிட்டாக நமக்கு சரியில்லைசா அப்படிங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பிகாஸோட ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா அவரால் அதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும், இதனால தான் நான் வரைஞ்சேன்னு. அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சரியல் ஆர்டிஸ்ட். இதை வெறும் ஒரு ப்ரொவகேஷனுக்காகவோ, சீன் போடுறதுக்காகவோ, நானும் என்னை பெருசாக காட்டிக்கிறதுக்காகவோ சரியல் ஆர்ட் யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நான் ரொம்ப ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறது இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அந்த படத்தெலாம் நான் பேசியிருக்கேன், ப்ரொமோஷனுக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அதுக்காக இந்த படத்தை சொன்னேன் நீங்கள் யாரும் தயவுசெய்து நினைக்க வேணாம். பாட்காஸ்ட் கேட்கவங்களுக்கே தெரியும், நான் மனசார பிடிச்ச விஷயத்தை தான் பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணுவேன். குதிரவால் ஒரு சரியல் படத்துக்கான அருமையான ஒரு எக்ஸாம்பிள். தமிழில் வந்ததில்லை. அவ்வளோ செலவில் நீலம் பேனருக்கு கீழே ப்ராப்பராக ஒரு ஆல்ரெடி நோனான ஒரு ஹீரோவை வச்சு ஒரு சரியல் படம் என் லாங்குவேஜில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்கள நேரம் அதிகமாக நான் பாராட்டினதே கிடையாது, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களே அந்த படத்தை எடுத்தாங்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி. இப்போ நீங்கள் டைம் இருந்தால் கூட திருப்பி சொல்கிறேன், குதிரவால் டைம் இருந்தால் பாருங்கள். ஒரே ஸ்டாச்சுரி வார்னிங் தான். அந்த படம் நீங்கள் சராசரி பார்க்குற படம் இல்லை அப்படிங்கிற அந்த மைண்டில் ஏற்றிக்கிங்க. அது உங்களுக்கு புரிய போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கோங்க. அது தர அனுபவமும் அது உங்களோட மென்டல் ஸ்ட்ரக்சரை பண்ணுற ஒரு சின்ன குழப்பம் தான் ஆர்டிஸ்டோட வெற்றியை. ஒரு சரியல் ஆர்ட் என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஒரு ஜாரை தலைகளாக வச்சு அது மேலே ஒரு கார் பொம்மையை வைக்கிறது என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? நீங்கள் இது வரைக்கும் இமேஜினே பண்ண முடியாத 2 ப்ராபபிலிட்டி ஒன்று சேருது. கலைனா அதுதானே. நீங்கள் உங்களால் இந்த 2 விஷயமும் ஒன்றாக முடியாதுன்னு இருக்கிறத ஆர்ட் சாத்தியப்படுத்தும். நான் நார்மலாக நம்ம கமர்ஷியல் தமிழ் படத்தை ரொம்ப கிண்டலாக பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்கும். ஆனால் ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போ ஒரு கார் மெக்கானிக் ஒரு டிவி ஓனரை நீங்கள் லவ் பண்ணுறேன், அது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடலாம். சினிமா நிறைய நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுற பெரிய பணக்கார ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். நீங்கள் யோசிக்கலாம், சும்மா சினிமாவில் தான் கேட்டவங்க எப்படிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஜாதிய வன்முறை இருக்குது, ஒரு பணத்தோட வன்முறை. காதலுங்கிறது எல்லாருக்கும் கிடையாதுங்கிற இந்தியாவோட அரசியல் வன்முறை இருக்குது. ஆனால் அது கமர்ஷியல் படங்கள் அது ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிடும். மிகப்பெரிய ஒரு ஜாதி மறுப்பு படமாக ஆரம்பிட்டேன். நான் நார்மல் கமர்ஷியல் படத்தை சொல்லுவேன்னு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. அது பயங்கர ஐயோப்பனிங்காக இருந்துச்சு. ஒரு மெக்கானிக் ஹீரோ கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே 4 வில்லன் அடிச்சுட்டு அந்த பொண்ணை வா என் கூட வாழவான்னு கூப்பிட்டு போவான். இது இந்தியாவில் நடக்க சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஆர்ட் அதை சாத்தியப்படுத்துதலை, ஒரு கதை அதை சாத்தியப்படுத்துதலை, ஒரு ஃபிக்ஷன் அதை கொண்டு வருதல். இப்படி ஆனால் என்ன இருக்கும்னு இப்போ காலாவோட எண்டிங்கில் அத்தனை ரஜினியோட ஃபோட்டோவும் போட்டு ஒரு எல்லா ப்ளூ கலரும் அப்படியே எல்லாம் ஒன்றா அடித்து அந்த ஒன்றா ஷாட்டு முடியும். அது மாதிரி ஒரு சர்ரியல் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போய் ரஜினி இறந்தாரா இல்லையா,
பேசுறது யார், அவருங்க இது ஒளிஞ்சிருக்காரா, வர்றது அவர் கனவா, காலாங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது உணர்வு, எல்லா மக்களுக்கும் கடத்திட்டோன்னு அந்த ஒரு இமேஜினேஷனை வந்து ஒரு நாலு அந்த ஒரு எண்டிங் அப்படி முடிக்க முடியுதுல்ல. கலையோட சாத்தியமே அதானே. பரையர் பெருமாள் ஒரு டீ கிளாஸில் வந்து நம்ம கேமரா க்ளோஸ் போகும்போது பக்கத்தில் ஒரு பூ இருக்கும், நம்ம கண்ணு கலங்குதில்ல. இந்த சாத்தியப்படுத்துதல் வந்து கலை பண்ணும்ல. ஸோ இதை வந்து புரட்டி போடுறது என்ன சர்ரியலிசம் பண்ணலாம். உலகம் இப்படி இருக்காது, ஆனால் கலையின் மூலமாக அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தான் அதை நமக்கு புரியும். நீங்கள் நாளைக்கு குதிரவால் பார்க்கும் பொழுது இது இந்த ஒரு உங்களோட லாஜிக்கல் மைண்டை நீங்கள் தண்ணியை கழட்டி வச்சுட்டு இந்த உணர்வை, இதோட ஷாக்கிங் வேல்யூவை மட்டுமே நான் எடுத்துக்க போகிறேன்னு பார்க்கும்பொழுது அந்த படம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். நீங்கள் சரியல் ஆர்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது வேறு மாதிரி இது புரியும். ஏன் இது கொண்டாடப்படுது, ஏன் இது இப்படி பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்கிறது உங்களுக்கு புரியும். லியோனாரா கேரிங்டன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு பிரிட்டிஷ் லேடி ஆர்டிஸ்ட்டு. இங்கிலாண்டில் இருந்துட்டு அங்கே இருந்த அப்புறம் ஓடிட்டு அப்புறம் மேக்ஸ் ஏர்ன்ஸ்ட் அவங்கள வந்து லவ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சண்டை போட்டு தனியாக வந்து கிளம்பி கொஞ்ச நாள் மென்டல் ஆஸ்பத்திரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி அப்புறம் கடைசி காலத்தில் மெக்சிகோவில் செட்டில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளம் வந்தவங்க. அவங்க சர்ரியலிசமோட ஒரு நல்ல ஒரு ஐக்கானாக நான் சொல்லுவேன். காஃப்கா வந்து சர்ரியலிசம்னு சொல்லலாம். காஃப்காவின் கதைகள் வந்து சர்ரியலிசம்னு சொல்லலாம். அது இப்போ காஃப்கா இஷ்க் அப்படின்னே மாறி இருக்கு, நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஆழவந்தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆழவந்தான் வந்து சைக்கடெலிக்குன்னு சொல்லலாம். ஆனால் நந்துவோட மனசுக்குள்ளே ஓடுற அத்தனை உணர்ச்சி ரொம்ப சரியலாக எடுத்திருப்பார். அதில் நந்துவோட சிறு குழந்தை ட்ராமா வந்துட்டு போகிறது, அவர் டான்ஸ் ஆடுறது, அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, சிவப்பு கடலில் மழை பெய்யுது, மனுஷ கோயிலான்னு ஒரு நந்துவோட அது குட்டி உலகத்தை வந்து அதை நீங்கள் சரியலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அவனுக்கான ஒரு விந்தை உலகம், அவனுக்கு குழம்பிய ஒரு உலகம், அவனுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் இருக்க ஒரு உலகம். நீங்கள் ரொம்ப நார்மலான சில கமர்ஷியல் படத்தில் வந்துட்டு போயிடும் சரியல் அழகாக. புதுப்படையில் நீங்கள் பார்க்கலாம், புதுப்பட கிளைமாக்ஸ் திருப்பி போட்டு பாருங்கள். அது வரைக்கும் படம் வந்து ஒரு சண்டை காட்சியாக வெட்டு குத்து நார்மல் லாஜிக்கல் மைண்டில் வேலை செய்கிற ஒரு படமாக இருக்கும். குமார் பஸ்ஸில் போயிட்டுருப்பான், குழந்தைய குப்பத்தில் போட்டுருவான், அந்த அம்மா எடுத்துருவாங்க, போயிட்டுருப்பான், திடீர்னு நின்று நடுவில் குதிப்பான், போதுண்டா என்னன்னு பார்த்துக்கலான்னு ஓடுவான். அந்த மொமெண்ட்லேருந்து அந்த வில்லன் வீட்டுக்குள்ளே போய் வில்லனே அவர் கழுத்தை அறுத்துக்கிற வரைக்கும் பாருங்கள், எல்லாமே ஒரு கனவு மாதிரி எடுத்திருப்பார். பெரிய நிலா இருக்கும், அதுக்கிட்ட அதை பார்த்து அந்த ஒரு ஒளியில் ஓடுவான், யாரோ சம்மந்தம் இல்லாமல் ஓடுவாங்க, இவனும் கத்திக்கிட்டே போவான். குமார் பைத்தியம் ஆயிட்டானா, குமாரோட மைண்டுக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோமா, அது உண்மையா அது பொய்யா, அவளது பலமாக இருந்த வில்லை வந்து அவன் தலையே அவனே வெட்டிப்பான். குமார் பார்ப்பான், திருப்பி அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நார்மல் மாதிரி பட ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜில் வந்து ஒரு கையை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ அடங்கி போன குமாராக இருக்கேன்னு பட முடியும். ஆனால் அதுக்கு முந்தின சீன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்த அந்த அம்மா எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து இந்த எண்டிங் ஃபைட்டு வரைக்கும் அவருக்கு அதை வந்து ஒரு சரியலாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஒரு பவருக்கு பின்னாடி, ஒரு க்ளோரி பின்னாடி, ரத்த வாடைக்கு பின்னாடி, நம்மளெல்லாம் மதிக்கணுங்கிறதுக்கு பின்னாடி ஓடுன ஒருத்தனோட கடைசி நேர வாழ்க்கை அது வந்து ஒரு சரியலாக தான் காட்ட முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குடைக்குள் மழை கூட அது ட்ரை பண்ண ஒரு படம்னு நினைக்கிறேன். குடைக்குள் மழை சரியலிசம் பற்றி போனால் பேசிக்கிட்டே போகலாம். உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ஃபிலிம் மேக்கர் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ நாவல்கள் இருக்குது. டாடாயிசம் இருக்குது, சர்ரியலிசம் இருக்குது, அவன்கார்டியனும் அதை சொல்லலாம். அப்சர்டிசம்னு இருக்குது. நம்ம சாமுவல் பெக்கெட் இருக்கார், சாமுவல் பெக்கெட்டோட அப்சர்டிசம் சரியலும் சொல்லலாம். அவரோட வெயிட்டிங் ஃபார் கொடாட்னு ஒன்று இருக்குது. கொடாட்னு ஒருத்தன் வருவான்னு அவனை பார்த்துருக்காத 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபுல் பிளேவும் 2 பேர் அவங்களுக்குள்ளே பேசிட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடாட்டுங்கிறது நான் காடுங்கிற வார்த்தையோட ஒரு லாங் டேர்மு. ஸோ கடவுளை தேடிக்கிட்டே இருக்கிற 2 மனுஷங்களோட கதையாக கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சாமுவல் பெக்கெட் நாவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்சர்டிசமோட ஃபீல் ஒன்று இருக்கும்.
அந்த காலத்தில் இது இருந்துச்சா, ரொம்ப முன்னாடி இப்போ க்ரீக்கு ஏஷியன் ரோமன் கல்ச்சரில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து சர்ரியலிசம்ங்கிறது அப்போ வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து உலகத்தை ஒரு ஹார்மனியாக பார்த்தாங்க. அப்போ சூரியன் சென்டர் கூட இப்போ தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்க உலகத்தில். நம்ம ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளேயில் வந்து இதை வந்து சொல்லுவார். கிரெசிடா நாவலில் வந்து அந்த பிளேயில் வந்து சொல்லுவார், ஒரு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது, இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹார்மோனி ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதில் ஒன்று வந்து நீங்கள் இது பிடிக்கிட்டா கூட உலகம் எல்லாமே கவுந்துடும் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு ஹார்மோனியை நம்புறவங்க, உலகெல்லாம் ஆர்டரில் இருக்குன்னு நம்பினவனுங்க. ராஜா காலத்துலலாம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஒருத்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா நம்புறவங்க, ஃபேட்டை நம்புறவங்க, ரீபர்த்தை நம்புறவங்க இருக்கும்போது அங்கே சரியலிசம் வேலை செய்யாது. எல்லாமே ஒரு ஆர்டரில், ஒரு சென்டரில், ராஜா நடுவில், சூரியன் நடுவில், இல்லை பூமி நடுவில் நம்பிக்கையில் வாழ்கிறேன். அதனால் சரியல் ஆர்ட் வந்து ஓல்டு டைமில் கிடையாது. ஷாமனிசம் இருக்கும் பொழுது மேஜிக்கல் மஷ்ரூமோ சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோ அடிச்சுட்டு அவங்க வரைஞ்ச ப்ரிமிட்டிவ் மேஜிக்கல் ட்ராயிங்ஸ் இருக்கே தவிர அது நீங்கள் சைக்கடலிக்கில் சேர்க்கலாம், சர்ரியலிசமில் சேர்த்துட முடியாது. சர்ரியலிசம் வந்து இந்த ஒரு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் லாங்குவேஜ் டைடாகி மொழி டைடாகி அரசியல் டைடானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வரும்போது தான் இதோட வீச்சு வந்து அதிகமாகுது. ஸோ அப்போது இதனால் இப்போ இதனால என்ன பிரயோஜனம், கல்ச்சருக்கு என்ன பிரயோஜனம், உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு ஆர்ட்டால் என்ன பிரயோஜனம் நீங்கள் கேட்க தேவையே இல்லை. ஒரு ஆர்ட்டால் உலகம் அழகாக இருக்கிறனால என்ன பிரயோஜனம், ஒரு பூவால் என்ன பிரயோஜனம் பூமிக்கு? பூவால் உண்மையிலே பிரயோஜனம் இல்லை. ஆனால் பூ இருந்தால் பூமி அழகாக இருக்கும், அவ்வளோதான். அழகாக இருக்கிறது பிரயோஜனமாக இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஆர்ட் அழகாக இருக்குல்ல, அது போதும். பட் சர்ரியலிஸ்ட்ஸ் ஆர் ரெபல்ஸ் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம். ஆர்ட்டோட விதிமுறைகளுக்கு எதிரானவர்கள். அதில் மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக, ஒரு பீக்கானாக, ஒரு லீடராக இருந்தவர் அமெரிக்கன் சினிமா, இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு டேவிட் லிஞ்ச். அவரை நம்ம வந்து அவரோட இரங்கல் நாள், அவர் மரணம் நடந்த இந்த ஒரு 2 வாரத்தில் இந்த ஒரு சர்ரியலிசம் எபிசோடை வந்து ஒரு ட்ரிபியூட்டாக போடலான்னு. இது கொஞ்சம் வேகமாக நிறைய பேர் அப்படியே ஜாட் டவுன் பண்ணி அவசரமாக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னொரு எபிசோட்லேயும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஆர்ட் எப்படி வந்துச்சு அதோட வரலாறு ஒரு தனியாக எபிசோடாக நான் அடுத்த எபிசோட் நான் சீக்கிரம் பேசுகிறேன். நன்றி. இது உங்கள் விஜயவதராஜன் ஓக்கலொலி. ஜிபே நம்பர் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.